அன்பார்ந்த சகோதரர்களே, டிவைன் ஷலோம் ஊழியங்கள் மூலம் உங்களை சந்திப்பதை இட்டு நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பான சகோதரர்களே, நீங்கள் சுகமாக இருக்கின்றீர்களா? நீங்கள் சுகமாக இருக்கின்றீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். உங்களது ஜெப தேவைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் கவுன்சிலிங்குக்கும் நீங்கள் எங்களுடன் வாட்ஸ்அப்பில் இலவசமாக தொடர்பு கொள்ள முடியும். இலவசமாக உங்களுக்கு தேவை பணி செய்ய நாங்கள் வாஞ்சியுடன் காத்திருக்கின்றோம். சப்ஸ்கிரைப் செய்த உங்கள் யாவருக்கும் நன்றி. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் ஒரு தடவை தயவாக சப்ஸ்கிரைப் செய்யவும். தேவராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்கு இக்காணொலியை உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உடன் ஊழிய பங்காளிகளாய் இருப்பதற்காக தேவன் உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஒரு விசை ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் ஜீவ ஒளி நீராக இருக்கின்றீர். கர்த்தாவே, இருளில் இருக்கின்ற நாங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டு உமக்குள் மன ரம்யமாயிருக்க பரிபூர்ணப்பட கிருபை தருவதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் இருளை நீர் போக்கி கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையை சுபிட்சம் செய்ய வேண்டும் என்று கேட்கின்றோம். இவ்வேளையிலும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறும் உம்முடைய பிள்ளைகளையும், வைத்திய சிகிச்சைகளை எடுத்து கொண்டிருக்கும் பிள்ளைகளையும், மன சஞ்சலத்தினாலும் பொருளாதார சூழ்நிலையினாலும் குடும்ப சூழ்நிலையினாலும் வேறு பல காரணிகளினாலும் பாதிக்கப்பட்டு இருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கண்ணீருடன் உம்மண்டை வருகின்றோம். கர்த்தாவே, அவர்களுக்காக நாங்கள் எடுக்கும் ஜெபங்களை நீர் எடுத்து பாருங்கள். கர்த்தாவே, எங்கள் கூக்குரலை நீங்கள் செவி சாய்த்து அவர்களுக்கு, எங்களுடைய சகோதரர்களுக்கு நீர் விடுதலை தர வேண்டும் என்று கேட்கின்றோம். இவ்வேளையிலும் தெய்வமே, எங்கள் இந்திய இலங்கை நாட்டுக்காக வருகிறோம். அங்கு ஒரு சீரான காலநிலையை தாருங்கள். உலகில் சமாதானத்தை தாருங்கள் ராஜா. மழையினால் பாதிக்கப்படாத படிக்கு கிருபையை தாருங்கள். உஷ்ணத்தினால் பாதிக்கப்படாத படிக்கு கர்த்தாவே, ஆஸ்திரேலியா நியூசிலாந்து நாடுகளுக்கு வேண்டிய சரியான சீரான காலநிலையை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்கின்றோம். அனைத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் இயேசுவே. பேசும் அடியேனை உம்முடைய மறைவில் மறைத்து உம்முடைய நாவாக பேசுவதாக இருக்கட்டும். கர்த்தாவே, எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். அன்பானவர்களை, வேத பாடமாக மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று. ஆம், மரண இருளின் திசையில் இருப்பவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் கூறப்பட்டது நிறைவேறும் படிக்கு இப்படி நடந்தது என்று தீர்க்கதரிசனத்தின் தாற்பயத்தை அங்கு மத்தேயு தெளிவாக கூறுகின்றார். மத்தேயு தெளிவாக ஜீவ ஒளியை குறித்து கூறுகின்றார். இன்று சென்ற வாரம் நாங்கள் தீபாவளியை குதூகலமாக கொண்டாடினோம். மிகவும் நல்லது. அது மிகவும் சந்தோஷமான ஒரு விடயமாக, ஒரு விழாவாக இருக்கின்றது. ஆமென். அனைவருக்கும் ஒரு ஒளிமயமான எதிர்காலம் எங்கள் வாழ்வில் இருப்பதை எடுத்து காட்டுவதாக இருக்கின்றது. நாங்கள் தீபாவளியில் நாங்கள் தீய அரக்கன் சிந்தனைகள், மரண அரக்கன் இவைகளை மேற்கொள்ள அங்கு எம்பெருமான் இயேசு வந்திருக்கின்றார். உண்மையான ஜீவ ஒளி எம்பெருமான் இயேசு என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அன்பானவர்களே, இன்று உலகம் இருளில் இருந்தது, இருளில் இருக்கின்றது. இங்கு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், சிருஷ்டிப்பில் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். இது எதை குறிக்கின்றது என்று பார்க்கும் பொழுது, தமிழ் கவிஞன் அவர் எழுதுகின்றார்.
அகஸ்தியர் அழகையது தேவனுக்கு சமனாய் நின்று ஆங்காரம் தான் எடுத்து மமதையாலே நிலைகுலைந்து பாதாள குழிக்கில் நின்று நித்தமும் மானிடரை மோசம் போக்கும் நிலையதுவை அறியாது போரார் நினைத்துப்பார் புலத்தியானே நிசமாய்த்தானே. இது தமிழ் கவிதை. தமிழ் சித்தர் அகஸ்தியார் எழுதிய கவிதை. இது பிசாசு எவ்விதமாக தேவதூதனாக இருந்தவன் அவன் நான் இறைவனாக வர வேண்டும் என்று மமதை கொண்டு வந்ததை தெளிவாக அகஸ்திய முனிவர் எழுதியிருக்கின்றார். அன்பானவர்களே, எனவே இப்படி மமதை கொண்டு வந்த அந்த லூசிபர் இசையின் தேவதூதனை இறைவன் கீழே தள்ளிய பொழுது அவன் உலகை சின்னாபினப்படுத்துகின்றான். கீழே விழுந்தவன் அவன் இனி உனக்கு பரலோகில் இடமில்லை, வானத்துக்கு இடமில்லை என்று கீழே தள்ளிய பொழுது கீழே விழுந்தவன் அவனும் அவன் தூதர்களும் உலகை இறைவன் அழகாக வணைந்த இந்த உலகை அவன் சின்னாபின்னப்படுத்தி சேதப்படுத்தி விடுகின்றான். அதனால் தான் இங்கு பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. பிசாசின் ஆதிக்கம் அங்கு வந்தது. ஆம், எனவே இந்த பிசாசின் ஆதிக்கத்தையும் இருளின் ஆதிக்கத்தையும் போக்கவே இறைவன், அதே திருத்துவ தெய்வம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, ஒரு இறைவன், 3 ஆழ்தத்துவம் உள்ளவர்கள். ஆம், அவர் பிதாவாக செயல்படுகின்றார், குமாரன் இயேசுவாக செயல்படுகின்றார், பரிசுத்த ஆவியாக தெய்வமாக செயல்படுகின்றார். ஒரு இறைவன், 3 ஆழ்தத்துவம் உள்ளவர். ஆம், அந்த இறைவன் மனு அவதாரம் மனுஷனாக உலகில் வந்தார். அதைத்தான் யோவான் இங்கு தெளிவாக எமக்கு விளக்கி கூறுகின்றார். இங்கு யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரத்தில் அங்கு பார்க்கின்றோம், உலகில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கின்ற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இங்கு எலோகிம் தெய்வம் உலகில் மனு அவதாரம் எடுக்கின்றார். யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரத்தில் அங்கு 1 அதிகாரம் 4 கூறப்படுகின்றது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கின்றது. எந்த இருளில்? பிசாசின் இருளில் அது பிரகாசிக்கின்றது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. பிசாசினால் அந்த ஜீவ ஒளியை மேற்கொள்ள முடியவில்லை. ஆம், இதுதான் தாற்பயமாக இருக்கின்றது. நாங்கள் யோவான் சுவிசேஷம் வாசிக்கும் பொழுது புதிய ஏற்பாட்டில் ஆதி ஆமத்தின் சிருஷ்டிப்பை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, தொடர்பு இருக்கின்றது. புதிய ஏற்பாடு உமக்கு இருக்கின்றது, பழைய ஏற்பாடு தேவையில்லை என்று கூறுகின்றது. மிகவும் தவறான ஒரு விடயம். அங்கு ஒரே இறைவன், அங்கு பழைய ஏற்பாடு என்று கூறுவதே தவறு. அந்த வார்த்தை தவறு. ஆம், தொடர்பான ஒரு புஸ்தகங்கள் பழையது புதியது என்று வரும்பொழுது அது வார்த்தைகள் தடுமாறுகின்றன. அது தவறு. ஆம், அங்கு ஆதி ஆகமத்தில் எழுதப்பட்ட அந்த சிருஷ்டிப்பு இங்கு யோவானில் பரிபூர்ணப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இருளின் அரக்கனை பிசாசை போக்கவே அங்கு இறைவன் மனு அவதாரம் எடுக்கின்றார். அங்கு 4 அதிகாரம் அங்கு தெளிவாக கூறப்படுகின்றது. 9 இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஆம், பிசாசினால் அந்த ஜீவ ஒளியை மேற்கொள்ள முடியவில்லை. அதனால் சிருஷ்டிப்பில் இறைவன் முதலில் சிருஷ்டித்தார் ஒளியை, ஜீவ ஒளியை, தனக்குள் இருந்த ஒளியை உலகில் சுடர்படச் செய்தார். அதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இந்த உலகில் நரக அரக்கன், தீய சிந்தனைகள், தீய செயல்கள், எங்கும் அசுத்த சிந்தனைகள், சகோதரன் ஏமாற்றுகின்றது, சொத்துக்களை அபகரிப்பது, வஞ்சகம் செய்வது, நண்பர்களுக்கு துரோகம் செய்வது, இங்கு பண ஆசை, பொருளாசை, பொன்னாசை, பெண்ணாசை என்று மனிதன் அலைந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் எதையும் அவன் கொண்டு செல்ல முடியாது என்பதை அவன் புரியாமல் இருக்கின்றான். அன்பானவர்களே, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அது உலகில் மட்டுமல்ல, உங்களுக்கும் எனக்கும் அது ஒளியாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இன்று உலகில் உமக்குள் இருக்கும் தீய சிந்தனைகள், தீய
உலகின் இருக்கும் அத்தனையையும் அந்த ஜீவ ஒளி போக்குகின்றது. இருளின் கீழ்தான் விஷ ஜந்துக்கள் இருக்கின்றன, கல்களின் கீழ் இருளில். ஆனால் ஒளி வந்த பொழுது அவைகள் ஓடிவிடுகின்றன. அதே வண்ணம் அந்த ஜீவ ஒளி இயேசு உமக்குள் வீசும் பொழுது உமக்குள் இருக்கும் தீய விஷ சிந்தனைகள் அனைத்தும் சென்று மறைந்துவிடும். அன்பானவர்களே, 9ஆம் வசனத்தில், யோவான் எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், உலகில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கின்ற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எந்த மனுஷனையும், கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல. திருக்குறளில் தெளிவாக கூறப்படுகின்றது, வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில. அதாவது விருப்பு வெறுப்பு இல்லாத இறைவனிடத்தில் சேர்கின்றவர்களுக்கு என்றும் துன்பமில்லை, என்றும் ஒளிமயமான எதிர்காலம். அன்பன்பானவர்களே, இந்த மனிதனையும் இன்று அவர் பிரகாசிக்க செய்கின்றார். இன்று உலகில் அநேக போலியான ஒளிகள் இருக்கின்றன. தான் 2 கொரிந்தியர் பவுல் கூறுகின்றார் 11ஆம் வசனம் 14ஆம் வசனத்தில், இன்று பிசாசும் ஒளியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு போதகர்களைப் போலவும் பொய்யான பிரசங்கங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றான். பண ஆசை, பொருளாசை, இவைகளை, பெண் ஆசை. இன்று ஊழியக்காரர்கள் போதகர்கள் என்று அழைத்து, பாஸ்டர்ஸ் என்று அழைத்து கொண்டு அனைத்து மக்களும் இன்று பணத்தை குறித்து கூறுகின்றார்களோ, அவர்கள் வாழ்க்கை சாட்சி இல்லாத வாழ்க்கையாக இருக்கும் பொழுது அவர்கள் இருளின் தூதர்கள், ஆட்டுத்தோலை போர்த்திய ஓநாய்கள் இவர்கள் என்பதை அங்கு தெளிவாக கூறப்படுகின்றது. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் அங்கு தெளிவாக இவ்விதமான கள்ள போதகர்களையும் கள்ள கிறிஸ்துக்களையும் கள்ள தீர்க்கதரிசிகளையும் குறித்து கூறுகின்றது. அவர்கள் மாயமாக அனைத்தையும் செய்து தாங்கள் கிறிஸ்துவின் சாயல் என்று கூறிக்கொண்டு பொய்யான போதனைகளை பேசுகின்றார்கள். அன்பானவர்களை, சற்று ஜாக்கிரதையாக இருக்க நீங்கள் அழைக்கப்படுகின்றீர்கள். இங்கு இயேசு கூறுகின்றார் 8ஆம் அதிகாரத்தில் பதியப்பட்டிருக்கின்ற 2ஆம் வசனத்தில், நானே உலகில் ஒளியாக இருக்கின்றேன். இன்று அநேக மாயான ஒளிகள் இருக்கின்றன. ஒன்றுமில்லை, எல்லாம் உங்களை மரணத்துக்குள் கொண்டு செல்லும் ஒளியாக இருக்கின்றது. நானே உலகத்துக்கு ஒளியாக இருக்கின்றேன். என்னை பின்பற்றுபவர்கள் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்று உங்கள் வாழ்க்கை இருளில் இருக்கின்றதா, துக்கத்தில் இருக்கின்றதா, வியாகுலத்தில் இருக்கின்றதா? ஆண்டவர் இயேசு ஜீவ ஒளியாக உங்கள் என்று வருகின்றார். மதமல்ல, கிறிஸ்து வழி, முக்தி வழி அவர் வழியே. இன்று அந்த ஜீவ ஒளி உங்கள் உள்ளத்தில் வேண்டும். இந்த ஜீவ ஒளியை நீங்கள் அடைய அவர் என்று வருவீர்களா? உங்களுக்கு வேண்டுமானால் எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு அநேக வழிகளை எடுத்து கூற முடியும். உங்கள் அருகில் உள்ள ஆலயத்திற்கு உங்களை அனுப்பி உங்கள் ஒளி தொடர்ந்து எரிய, தீபமாக எரிய வழி செய்ய இறைவன் எங்களை கருவியாக பயன்படுத்துகின்றார். தேவன் உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். நன்றி, வணக்கம்.